உதவி செய்தார். நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுங்கள், எடுத்து கொடுங்கள். ட்ரெஸ் என்ன செய்யணும்? எடுங்க, எடுத்து கொடுங்க. கூட்டம் முடிஞ்சுன்னு நாங்க நிச்சயத்துக்கு போறோம். வரவங்க பஸ் ஏறிவாங்க. ஏன்னா கார்ல 10 பேர் ஏறுவாங்க, ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சுவாங்க. சுப்லட்சுமி மத வராங்க அப்படியே நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்ப எத்தனை பேருக்கு இடம் இருக்குன்னு. ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க பாதி ஜாமான் கார்ல தான் இருக்கு. ரைட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். நான் மறுபடியும் சொல்றேன், கேளுங்க. போன வாரம் சொன்னதுல ஒரே ஒரு பிட்டு மாத்திரம் நான் ஜான்சியோட சாட்சி இருந்து நான் அதை எடுக்கிறேன். மலையை பத்தி பேசக்கூடாது, மலையை பார்த்து. நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. தொடர்ந்து வரவங்களுக்கும் விட்டு விட்டு வரவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தொடர்ந்து வரவங்க காட்டணும். தொடர்ந்து வரவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒண்ணு இல்ல, விட்டு விட்டு வரவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதுக்கு அவங்க தேவலாம் இல்லையா? தொடர்ந்து வரவங்க இந்த வார்த்தையை கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை தாராளமாய் அத்தனை பேரும் பயன்படுத்தலாம். அத்தனை பேருமே அதைத்தான் எப்படி பயன்படுத்தணும் நாங்க உட்கார்ந்து கரடியா கட்டி சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதை கற்றுக்கொள்ளுங்கள். மலையை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள், மலையை பார்த்து பேச துவங்குங்கள். பிரச்சனையை பற்றி பேசுறதை விட்டுறணும், பிரச்சனையை பார்த்து பேசணும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஜான்சி கிட்ட கேட்கிறேன், அந்த சோரியாசிஸ் வியாதியை பார்த்து, எனக்கா சொல்லக்கூடாது, பார்த்து நீ கடந்த 7 நாட்கள்ல பேசினாயா? எனக்காக சொல்லக்கூடாது, சபைக்காக சொல்லக்கூடாது. இது தேவ சமூகம். ரைட், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு பாட்டு வந்துச்சு. பேசு சபையை பேசுன்னு வச்சு. நான் அந்த பாட்டுலாம் எடுக்குன்னு நினைக்கவே இல்லை. பேசு சபையை பேசு. நான் இப்பயும் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்றேன். லோனுக்காக வேணி பேர்ல இருந்த நிலத்தை ஜெயந்தி பேருக்கு மாத்தணும். லோன் கொண்டு போய் கொடுத்தா ப்ளூ பிரிண்ட் உங்க பேர்ல இருக்குன்னு. சரி, ப்ளூ பிரிண்ட் போய் பஞ்சாயத்து போர்ல போய் மாத்துன்னு சொன்னா, வீடு நிலம் வாங்கி 10 நாள் ஆச்சு, எப்படிங்க 3 மாடி கட்டினீங்கன்னு கேக்குறாங்க. நிலம் வாங்கி 10 நாள் ஆச்சு, வீடு எப்படிங்க 3 அடுக்கு மாடி கட்டினீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி சார் இந்த ப்ளூ பிரிண்ட்ல நீங்க வீடு கட்டினீங்க? நிலம் யாரு பேர்ல இருக்குதோ அவங்க பேர்ல தான் ப்ளூ பிரிண்ட் இருக்கணும் அப்படின்னா. இப்ப ப்ளூ பிரிண்ட்டுக்கு என்னங்க செய்யணும்னா, இன்னொரு 1.25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுங்க. கேட்டுக்கோங்க, இதெல்லாம் வேணாம். கேட்டுங்களா? இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடக்குது. நல்லா கவனிச்சிட்டீங்களா? பேங்க்ல போய் கேட்டதுக்கு இனி நீங்க வாழ்க்கையில லோன் வாங்குறது ரொம்ப சிரமம்ட்டான். ஏன்னா பத்திரத்துல நிலமா இருக்குது, வீடா எழுதி இருந்தா பரவாயில்ல, நீங்க பத்திரத்துல நிலமா எழுதிட்டீங்க, காசு மிச்சம் அமௌண்ட். இப்ப இங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அங்க ஒரு 10,000 20,000 கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, கீழே ஒரு அடிமனையோட போட்டு எழுதியிருந்தா கூட நீங்க வீடு கட்டினீங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க வெறும் நிலன்னு சொல்லி எழுதிட்டீங்க. இப்ப எல்லா டாக்குமெண்ட்டும் உங்க பேர்ல மாற்றி ஆகணும். மாத்தினாலும் 10 நாளுக்குள்ள எப்படி வீடு கட்டினு கேட்பான். 10 நாளுக்குள்ள எப்படி 3 அடுக்கு மாடி வந்துச்சுன்னு கேட்பான். நீங்க ரொம்ப ரிஸ்க்ல மாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பரவாயில்ல. நான் உங்ககிட்ட இப்ப சாட்சியா சொல்றேன். இது இப்ப என் வாழ்க்கையில வந்த ஒரு மலை. என் வாழ்க்கையில வந்த, நான் இப்பவும் சொல்றேன், இதை கேட்ட உடனே என் சமாதானம் ஒரு துளி கூட போகல. அதுக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கையை விட இப்ப அதிக நம்பிக்கை வந்துருக்கு. நிச்சயமா சொல்றேன், இந்த மலை என் பாதையில குறுக்க நிற்பதற்கு அதிகாரம் இல்லை. இயேசு என்கின்ற நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். நாங்கள் பணம் வருவதற்கு தடையாக இருக்கிற இந்த மலையில எந்த மலையானாலும், ஒரு மலை அல்ல, எத்தனை மலை வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த மலைகளே நீ பலர்ந்து விலகி எனக்கு வழி விடு என்று கட்டளை கொடுக்கிறேன். எங்களுக்கு வர வேண்டிய பணமே இந்த உலகத்தின் கோடியில இருந்தாலும், கடையாந்திரத்தில் இருந்தாலும், நீ என்னை தேடி இக்கணமே நீ புறப்பட்டு போ என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நான் பேசியிருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணல. நான் மலையை பார்த்து, நான் மலைக்காக ஜெபம் பண்ணல, மலை விலகணும்னு ஜெபம் பண்ணல. நான் மலையை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறேன்? உங்களுக்கு சாட்சியா சொல்றதுக்காக சொல்றேன். இந்த மலை எப்படி விலகும், எப்படி விலக போகுதுன்னு நான் உங்களுக்கு சாட்சி சொல்லும் போது நீங்க நம்புங்க. இப்ப எனக்கு பாதை தெரியலைங்க. இப்ப என் பாதை என்ன செஞ்சிருக்கு?
அடைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஆனா நான் சொல்றேன், எனக்காக என் தேவன் அந்த மலையை நகர்த்து ஓரம் கட்டுவார் என்று எனக்கு தெரியும். அது எப்படின்னு பாருங்க. ஜான்சியை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை. கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும். ஜான்சிக்கு அந்த வியாதி எனக்கு வந்திருந்தா, ஜான்சி மகளுக்கு அந்த வியாதி எனக்கு வந்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா என் விசுவாசத்தை நீங்களும் பார்க்கணும், கர்த்தரும் பார்க்கணும், சாத்தானும் பார்க்கணும். அதுக்காக வரணும் நான் சொல்லல. உனக்கு வந்த வியாதிக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, பயப்படாத. இதுல நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் செத்தா கூட புள்ள என்று நம்பிக்கை உனக்கு கர்த்தர் தந்து விடுவார். ஏன்னா இது உலகத்திலேயே குணப்படுத்த முடியாத வியாதியை கர்த்தர் உன்னை நம்பி உன்னிடத்தில் அனுமதித்திருக்கிறார். மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அன்று அவர் பிராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்க இடம் தர மாட்டேன்னு சொன்னா, அப்ப ஜான்சியை இதுவரைக்கும் நம்பியிருக்கிறாரே கர்த்தர் என்று நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பயப்படாதீங்க. அம்மா, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வியாதி குணமாகலன்னா நான் இந்த இடத்தை விட்டு பிரசங்கம் பண்றதை இறக்கி நான் போயிடுறேன்னு நான் சொல்றேன். நானு இது என்ன சோரியாசிஸ், இதை விட உலகத்துல இன்னொரு வியாதி வந்தாலும் என் ஆண்டவர் சின்ன ரத்தத்தினாலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதாலே உனக்கு தெய்வீக சுகம் உண்டு, எனக்கு உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரம் முழுக்க நான் அதான் உங்க மத்தியில பேசினேன். ஆனா 1-2 பாயிண்ட் நான் சொல்றேன், ஒன்னும் புரியாம இருக்க கூடாது. ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை என்ன செய்யாது. இதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். போன வாரம் சொன்னதான், நான் சொல்லக்கூடாது, மறுபடியும் சொல்றேன். 2 நிமிஷம் சொல்றேன். சாவுக்கு ஏதுவான ஒன்று என்னை சேதப்படுத்தாது அப்படின்னா, நான் பால்டாயில குடிச்சாலும் எனக்கு ஒண்ணும் செய்யாதுன்னா என்ன சார் அர்த்தம்? இந்த அர்த்தத்தை மாத்திரம் பாருங்க. என்ன அர்த்தம்? அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வீக சக்தி அந்த விஷத்தினால என் சரீரம் பாதிக்காதபடிக்கு அந்த விஷத்தை விஷம் இல்லாமலேயே மாற்றுகிறது. அதனால கவனிங்க, விளையாண்டு கூடாது. அப்ப இதத்தான் நான் தெய்வீக பாதுகாவல் என்று சொல்லுகிறேன். சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை என்ன செய்யாது. ஊர் உலகத்துக்கே தொத்து நோய் வரும், ஆனா ஏன் பிள்ளைங்களுக்கு என்ன வராது. இப்ப இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. எப்படிங்க ஊருக்கே வர தொத்து நோய் எப்படிங்க உனக்கு வராது? அதைத்தாங்க நான் சொல்றேன். அது தாங்க தெய்வீக பாதுகாவல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமை உன்னை என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விபத்தும் உன்னை அணுகாது. ஏன் அணுகாது? கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வியாதி அணுகாது. ஏன்? கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சாவுக்கு ஏதுவான ஒன்றோடு சேதப்படுத்தாது. ஏன்? கர்த்தர் உன்னை என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாதுகாவலை நீங்கள் நானும் அனுபவிக்கணும். இந்த பாதுகாவல் எப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்? இதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு நம்ம எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து பரலோகத்தை விலைக்கு வாங்கணும்? ஒரு பைசா கூட தரல. அற்புதம். கேட்குறியா? கேட்கும் போது உன் நரம்புல உயிர் வரணும். சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஜின்னு உட்காந்து கேட்கக்கூடாது. தெரிஞ்சு வச்சுக்கோ. நம்முடைய கர்த்தர் யாரு தெரியுங்களா? இல்லாதவைகளை இருக்கிறது போல அரைக்கிறவரும். ரோமர் 4:17 வாசிங்க. ரோமர் 4:17 வாசிங்க. கவனிங்க, ஆண்டவருக்கு 2 பேர் போட்டான். முதல் பேர் என்ன? மரித்தோரை அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல அப்படி போடல. மரித்தோரை உயிரோடு இருக்க செய்கிறவனம் அப்படிதான் வருது இங்கிலீஷ்ல. தமிழ்ல எப்படி இப்படி இருக்குது? உயிர் பித்துன்னு வருது. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. மரித்தோரை உயிரோடு இருக்க செய்கிறவரம் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. மரித்தோரை உயிரோடு இருக்க செய்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறது போலும் அழைக்கிறவர். ராமன் சொல்லுங்க. ரவி சார், நீங்களாம் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. பிரசங்கம் நல்லா இருக்குன்னு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு வசனத்தையாவது எடுத்து உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் அதை செஞ்சு காட்டுங்க. டிவிடி பிளேயர் இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு சிடி தரேன், அதை வீட்டில் போய் போட்டு பாருங்க. செத்து போய் 3 நாள் கழிச்சு அவனை எப்படி ஜாம் பண்ணி எழுப்பினாங்கிற சிடி இருக்குது. தயவுசெய்து பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனப்படும். நம்ம சபையில அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படக்கூடாது. இங்க அந்த வசனம் வரதுனால நான் சொல்ல வரேன். மரித்தோரை
உயிரோடு இருக்க செய்கிறவரும், அப்படி வச்சுக்கோங்களேன். மரித்தோரை உயிரோடு இருக்க செய்கிறவரும் ஒண்ணு. ரெண்டு, இல்லாதவைகளை இருக்கிறது போலவும் அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இது எதுக்காக சொன்னார்னா, அவனுடைய சரீரம் செத்து போய்விட்டது, அவருடைய மனைவியினுடைய கர்ப்பப்பை செத்து போய்விட்டது. அதை உசுரோடு இருக்கிற, அதை உசுரோடு இருக்க செய்தாராம். அந்த அர்த்தத்தை கொண்டு போறாரு. மரித்தோரை உயிரோடு இருக்க செய்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறது போலும் அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் நான் கத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் கேட்குறீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களாம் கேளுங்க. இந்த கொலைப்படியாமெல்லாம் கையான்னு சத்தம் போட்டே போகக்கூடாது. விஷயத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு நல்ல சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி புது வருஷத்துக்குள்ள வரணும். புது வருஷத்துக்குள்ள நான் ஜெயிச்சேங்கிற சாட்சி வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க ஜெயிச்சு தான் நம்ம 2012 கால் அடி எடுத்து வைக்க போகிறோம். மறந்துடக்கூடாது. இது செழிப்பின் ஆண்டு. அநேகருக்கு தேவன் காசு பணத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நான் சொல்றேன், இன்னும் ஒரு 30 நாள் கையில இருக்கிறது, 27 நாள் கையில இருக்கிறது வச்சுக்கோங்க. இந்த 27 நாளுக்குள்ளேயும் இதுவரைக்கும் செழிப்பை அனுபவிக்காதவர்களுக்கு ஒரு செழிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இழந்துடாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத உயர்வை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு வேலைக்கு போயிடக்கூடாது. போனதா உருப்பிட்டுருவாங்க. ஒரு வேலைக்கு ஆசைக்கூடாது. மோசம் போகாதீர்கள், கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இதுதான் பரியாசம். நக்கல், நையாண்டி, கிண்டல், கிருத்துருவான். யார? சரி, அது அவங்களை விட்டுருங்க. நம்ம கதைக்கு பேசுவோம். இப்ப இது எதுக்காக சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 காரியம் சொல்லியிருக்கேன். அந்த 2ஐயும் வச்சு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். என்னன்னு சொன்னா, ஒரு சிங்கம் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி பெரு புலியா கரடியா? நல்லா சொல்லுங்க. என்னதான் போடும்? ஒரு சிங்கம் ஒரு சிங்கத்தை தான் பெற்றெடுக்கும். ஒரு நாயத்தான். நேற்று நான் சென்னையில கேட்டேன், அடிச்சு போடுவாங்க பழைய ஆளா இருந்தா, இருந்தாலும் தைரியமா பேசினேன். சிங்கத்துக்கு பிறந்தது என்ன? புலிக்கு பிறந்தது என்னங்க? கடவுளுக்கு பிறந்தது என்னங்கன்னு கேட்டேன். கடவுள்னு. இது சொல்றதுக்கு பயமா இருக்கு. நான் ஏன் பயப்படணும்னு தெரியல. வசனம் இருக்கு. இப்படிதான் ஏசுகிட்ட போய் மொச்சிக்கிட்டாங்க. உன்னை எப்படி அன்னை கடவுள் சொல்லலாம்னு கேட்டாங்க. என்னது? அவரு என்ன சொன்னாரு? உன் கையில இருக்க பைபிள் தாண்டா அப்படி சொல்லுது. வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களும் அத்தனை பேரும் தேவர்கள். தமிழ்ல தேவர்கள், இங்கிலீஷ்ல காட். இங்கிலீஷ்ல காட்ஸ் சொல்லிருக்க. அப்ப உன்னை கல்லெறிஞ்சு அடிச்சுக்கோனாரு. அர்த்தம் புரியுதா பாருங்க. என்ன கடவுள் சொன்னது அடிச்சல்லப்பா. உன் கையில் இருக்க பைபிள் உன்னே கடவுள் சொல்லுங்கப்பா. இப்ப நீ உண்மையை அடிச்சுக்கோன்ட்டாரு. ஆண்டவர்கிட்ட போய் பேசி சமாளிக்க முடியும். அவர்கிட்ட போய் நோண்டி இருக்கிற ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு. அப்ப இத நான் பிரசங்கம் பண்ணா டேவிட் யாரு? மகா பயங்கர துருபதேசக்காரன். ஏதோ ஒரு காரியத்தை சொல்றதுக்காக நம்மளை கடவுள்னு கத்த சொல்லிட்டாரு. அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரு? என்னுடைய சாயல்ல, என் ரூபத்துல என் பிள்ளைகளை படைச்சம்பா. என் சாயல்ல, என் ரூபத்துல. சரி, ஒரு காரியம் சொல்றேன். ஒரு பாட்டு நான் பாடுறேன் பாருங்க. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாக யாழ் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆண்டவருக்கு என்ன இல்ல? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. நீ தட்டக்கூடாது. நான் பாட்டு பாடல, அவங்க கருத்து போட்டோம். அந்த பாட்டு பாடும்போது தட்ட மாட்டேன், இந்த பாட்டு பாடும்போது தட்டுவேன். ரூபம் இல்லையாக யாழ் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆண்டவருக்கு ஏன் உருவம் இல்லை? ஏன் சொரூபம் இல்லை? ரூபம் இல்லை, சொரூபம் இல்லை. அவருக்கு உருவம் இல்லை, அதனால ஒரு சொரூபம் இல்லை. சொரூபம் என்றால் சிலை. ஆனா பைபிள் என்ன சொல்லிருக்குது? அவருடைய ரூபத்தின்படியையும் அவருடைய சாயலின் படியையும் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னதுங்க? அது அவருதான் ரூபம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்புறம் ரூபத்தின்படி சாயலின் படினா நல்லா கவனிங்க. அது ஒண்ணு விஷயம் அப்படி இல்ல. அவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ அந்த தன்மையோடு உன்னை என்னையும் கர்த்தர் படித்து இந்த பூமியில வைத்திருக்கிறார்.
அவர் எப்படி பேசி 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 இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ அதே போல நீயும் பேசி பேசி உன் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பியிருக்கிறார். அவருக்கு எப்படி உருவாக்கும் சக்தி இருந்ததோ உனக்கும் அந்த உருவாக்கும் சக்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருக்கு எப்படி அந்த சராசரத்தை ஆளுவதற்கு சக்தி இருக்கிறதோ அதே சக்தியை உனக்குள்ளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க நானும் சாதாரண ஆளுண்டு. உண்மையிலேயே கடவுள் சொல்றாரு, கடவுளுக்கு நிகராக நம்மை படைத்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கான பலனை கர்த்தர் உனக்குள்ள எனக்குள்ள வச்சிருக்காரு. அதை நம்ம தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதான் விஷயம். நமக்கு அது தெரியல. உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் கோடிக்கணக்கான மடங்கு சக்திகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதுல 1,00,000த்துல 1 கூட எடுத்து நீங்கள் நானும் வாழ்க்கையில் என்ன செய்யல, பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இதான் விஷயம். பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இப்ப நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கடவுளுடைய பிள்ளைங்க யாரு? கடவுளுடைய பிள்ளைங்க யாரு? கடவுளுடைய சிங்கத்தோட பிள்ளைங்க யாரு? புலியோட பிள்ளைங்க யாரு? கடவுளோட பிள்ளைங்க யாரு? அதை சொல்லுங்க. கடவுள். அதான் சினிமா படம் தான் போல இருக்குது, நான் கடவுள்னு. அது அவன் சொன்னா இல்லையோங்க, நமக்கு உண்மையா இருக்கிறது. புரிஞ்சுங்களா? சரி, எதுக்காக சொன்னாரு உடனே நீ சாமி மாதிரி என்னை கும்பிடுன்னு சொல்லக்கூடாது. அந்த அர்த்தத்துல இல்ல. கடவுளுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு இருக்கிற கிருபைகளை கொஞ்சம் கூட குறைக்காம கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். இது மட்டும் நான் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, கடவுளுக்கு 1008 கேரக்டர், அதெல்லாம் விட்டுருங்க. அதுல ஒரே ஒரு கேரக்டர், 2 கேரக்டருக்குள்ள நான் வரப்போறேன். ஏன்னா இப்ப வசன வாச்சனே ஒரு வசனம், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். போறாங்கன்னு சொல்லுங்க. அப்ப நீ நானு யாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்காக நான் இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அவரு இல்லாதவைகளை இருக்கிறது போல நம்ம அப்பா கூப்பிட்டு இருந்தாருன்னா அவர் எதுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு தெரியுங்களா? நீயும் மகனை கூப்பிட்டு பாருன்னு சொல்றாரு. அவர் ஆமென் சொல்லுங்களேன். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இது நமக்கெல்லாம் கர்த்தர் போட்ட பாதைகள், இதெல்லாம் ரகசியங்கள். நான் சென்னையில நேற்று போய் பேசிட்டு வந்தேன். நேற்று சாயங்காலம் சென்னையில் இருக்கிறாங்க, மத்தியானம் பெரம்பலூர்ல இருக்கிறேன், சாயங்காலம் எங்க இருக்கிறேன்? சென்னையில் இருக்கிறேன். அக்கிரமம் நேற்று நடந்தது. 12 மணிக்கு திருவிருந்தம் முடிச்சுட்டு பெரம்பலூர் பஸ் ஏறுறேன். 5 மணிக்கு கோயம்பேடு போகணும். கரெக்டா 6:45 போனோம். கூட்டம் 6:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோயம்பேடுல இருந்து அந்த இடத்துக்கு என்னை கூப்பிட வந்தவங்க 5 மணிக்கு கார் எடுத்து 6:50 வந்து சேர்ந்தாங்க. ஏன்? டிராபிக். என்னை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது 10 கிலோமீட்டர். அந்த 10 கிலோமீட்டர் போக முடியல. டிராபிக். சுத்தோன்னு சுத்தி கொண்டு போய் உள்ளுக்குள்ள விட்டா குளிக்க நேரம் இல்லை எனக்கு. சேவிங் சட்டை எடுத்துட்டு ஓடினேன். விடுன்னு பாத்ரூம்ல போய் சர்ரு புருண்டு இழுத்து தலைக்கு தண்ணி வச்சுக்கிட்டு குளிக்கும் இல்லை, மூஞ்சிக்கு சோப்பு போட்டு தள்ளிட்டு அப்படியே தலையை தூக்கிட்டு அப்படியே கொட்டை தூக்கி மாட்டிட்டு நேரடியா போயிட்டேன் மீட்டிங்க்கு. 7:45 கொடுத்தாங்க. 1.5 மணி நேரம் பேசுங்க, அதுக்கு மேல பேசாதீங்கட்டாங்க. நான் 9:15 வரைக்கும் பேசிட்டு மைக்கை கீழே வச்சேன். 10:30 எனக்கு ட்ரெயின் எக்மோர். அது 20 நிமிஷம் டிராவல், எந்த டிராபிக் இல்லாம இருந்தா. சாப்பிட்டு நான் பேசி முடிச்ச உடனே நான் மறந்துட்டேன். நல்லா ஊழியக்காரமா ஞாபகம் வச்சுக்கிட்டு தூரத்து நின்று சாப்பாட்டை காமிச்சாங்க. தின்னுட்டு போயிடுங்க. நாங்க ஆகான்னு சொல்லிட்டு லபக்குன்னு கொஞ்சம் பிரியாணி தின்னுட்டு உடனே ஆட்டோவில் ஏறினேன். 10:30 ட்ரெயின், 10:20 போய் ட்ரெயினை பிடிச்சேன். காலைல இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். இது எதுக்கு சொல்லிட்டு மறந்துட்டேன். இது எதுக்காக சொன்னேன்? இந்த சாட்சி எதுக்கு சொன்னேன்? அங்க இந்த வார்த்தையை நான் சொன்னேன். 20 வருஷம் கழிச்சு பிரசங்கிக்க வேண்டிய சத்தியத்தை நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன் கேளுங்கன்னு சொன்னேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சத்தியம். அதான் என்ன படிச்சுட்டு இருக்கிறேன்? அது என்ன புது பழக்கம் உனக்கு? இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியம் வந்துருச்சான்னு அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு போனா தான் இதை நீங்க ஏத்துக்குவீங்க. இருந்தாலும் நான் பேர் சொல்லிடுறேன்னு சொன்னேன். நான் அதே போலதான் இந்த சத்தியத்தை நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள திராணி இல்லாமல் விட்டுறாதீங்க தயவுசெய்து. அப்ப இங்க என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா 2 காரியங்கள். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவனானால் நீங்களும் நானும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அது என்னங்க இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிறது? எனக்கு 5 லட்சம் ரூபாய் இல்ல, அது 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது போல அதை கூப்பிடணுமா?
நான் சொல்றது புரியுதா பாருங்க. உதாரணம் சொல்றேன். இப்ப எங்க அம்மா உள்ள இருக்காங்களா? இல்ல. அம்மா அப்படிங்கிறேன். இப்ப கவனி, அதாவது புரியுதா பாருங்க. எங்க அம்மா ரூம்ல இல்ல. இப்ப நான் எப்படி கூப்பிட்டேன்? அம்மா அப்படிங்கிறேன். இப்ப நான் எப்படி கூப்பிட்டேன்? அம்மா உங்க உள்ள இருக்கிற மாதிரி நான் கூப்பிட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? இந்த கூப்பிடுறது கூட கர்த்தர் சொல்லல, கூப்பிட சொல்றாரு. அம்மா இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடறோம்ல, கால் பண்ண சொல்றாரு. அம்மா இங்க வாங்க. அம்மா அம்மா இருக்காங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்? அம்மா இங்க வாங்க. இப்ப கவனி, இதை புரிஞ்சுக்கோங்கம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டி அம்மா பேசிட்டு இருக்கு, மூஞ்சிலே குத்தி திருப்பி சொல்லுங்க. ஐயா புரிஞ்சுட்டு வரீங்களா? அந்த ஜாமான இல்ல, அந்த ஜாமான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஜாமானுக்கு என்ன செய்ய கூப்பிடுன்னு சொல்றாரு. சுகம் இல்ல, சுகம் அடைஞ்சிருச்சுன்னா நீ எப்படி என்னம்மா ஹலோ என்னம்மா நீங்க சிரிக்கிறது தப்பு இல்ல, என் செய்தியை விட்டு சிரிக்கிறீங்களே. தானா சிரிக்கிறவ லூசு பைத்தியம் கூட தானா சிரிக்காது. இன்னொருத்தவங்க பேசினதுக்கு அப்புறம் சிரிப்பு வருது. நீ சிரிச்சு நாசமா போ, மத்தவங்களை ஏன் கெடுக்கிற? முக்கியமானது பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் செய்திக்குள்ளே போகல. நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி அப்படியே இருக்குது. முகவரை கூட இல்ல, இது சும்மா எதுக்கோ இருக்க வந்துருச்சு. வண்டி இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கணும். இப்ப என்ன சொன்ன கவனிச்சீங்களா? 15 லட்சமே நீ எங்க இருந்தாலும் வா. அதான் நான் கூப்பிட்டு காமிச்சேன் உங்ககிட்ட. நான் கூப்பிட்டு காமிச்சேன் உங்ககிட்ட. கூப்பிடணும், புரியுதுங்களா? சுகம் இல்லைன்னு கணத்துல கை வச்சு அழுது 2011 முடியணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2000 இந்த பாருங்க, என்னைக்கு நீங்க அழுவாச்சியை ஜெயிச்சீங்களோ அன்னைக்கு நீங்க வெற்றியினுடைய படியில நீங்கள் காலடி எடுத்து விட்டு விடுவீர்கள். எதுக்கு அழுகுறீங்க? வெற்றி உங்க கையில இருக்க, நெய் உங்க கையில இருக்க, வெண்ணெய் உங்க கையில இருக்க, மாடு கறவை மாடு உங்க கிட்ட இருக்க. நீ ஏமா பாலுக்காக அழுகுற? நீ ஏமா வெண்ணெய்க்காக அழுகுற? ஆண்டவர் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? உனக்கு ஒரு கவலை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. 2 காரியம் சொல்றாரு. ஒண்ணு, இல்லாதவைகளே. அதுக்கு மேல இன்னொன்று குத்து வச்சாரு, மரித்தோரை உயிரோடு இருக்க செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதையும் ஏன் சொன்னார்னா கவனிங்க, இதையும் உங்களால செய்ய முடியும். இப்ப நான் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, ஏன்னா நானே ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்குது. ஆனா இதுதான் சத்தியம். அதாவது உதாரணம் சொல்றேன், இயேசு இந்த பூமியில என்னென்னலாம் செஞ்சாரோ, சிம்பிளா சொல்றேன், இயேசு இந்த பூமியில என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் நீங்களாம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் விஷயம். அதுக்குதான் அவர் வந்தார். இந்த பூமியில அவர் வரும் பொழுது அவர் கடவுள் அல்ல. இந்த பூமியில வரும் பொழுது அவர் 100க்கு 100 உன்னை போல என்ன போல ஒரு மனுஷன். அவர் கடவுள் அல்ல. ஒரு மனுஷனாய் வந்துதான் மனுஷனுடைய பாவத்தை சுமக்க வேண்டும் என்பதற்காக மனிதனாய் வந்தார். தேவனுடைய திட்டங்கள் இருந்தாலும் அவர் 100க்கு 100 33 வருஷம் அவர் யாருதான்? அவ மனுஷனாய் இருந்து ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாக அவர் இந்த 3.5 வருஷம் செஞ்சு காமிச்சிட்டு போய் சேர்ந்திருக்காரு. அதெல்லாம் வச்சுக்கொள்ளுங்க. அதனால அவர் அப்ப பூமியில் இருக்கும்போது அவர் கடவுள் அல்ல. பூமியில் இருக்கும்போது அவர் கடவுள் அல்ல. அவர் செஞ்சதெல்லாம் நீங்களாலும் செய்ய முடியும். அப்ப அவர் அங்க என்ன சொல்றாரு? நான் மரித்தோரை உயிரோடு இருக்க செய்கிறவன். மரித்தோரை அப்படின்னா உங்களாலையும் மரித்த அவயங்களை உயிரோடு இருக்க உங்களால செய்ய முடியும். அட்லீஸ்ட் செத்து போன எழுப்பாவிட்டாலும் செத்து போன உன் கர்ப்பப்பை, செத்து போனவனுடைய நுரையீரல், செத்து போனவனுடைய உள்ளுறுப்புகள், செத்து போனவனுடைய எலும்பு, செத்து போனவனுடைய நரம்பு, செத்து போனவனுடைய ரத்த ஓட்டத்தை நீ உயிரோடு இருக்க செய்ய உன்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்றார். முடியும்னா முடியும், அதோட விட்டுணும். அது மாற்று பேச்சு ஏற்று பேச்சுலாம் கட்டக்கூடாது. முடியும்னா முடியும், அவ்வளவுதான். கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் ஆங்கிலத்தில் த கிங்டம் ஆஃப் காட்.
எங்கே தேவனுடைய அதாவது எங்கே ராஜ்யம் இருக்கிறதோ அங்கே ராஜா என்று ஒரு இருக்க வேண்டும். அங்கே ராஜ்யம், அங்கே ஆங்கிலத்தில் டொமினியன், ஆளுகை என்று இருக்க வேண்டும், ஆட்சி என்று இருக்க வேண்டும், ஆட்சி புரியும் இடம் இருக்க வேண்டும், பிரஜைகள் இருக்க வேண்டும், சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் ராஜாதி ராஜாவாக, அவர் சக்கராதிபதியாக, சக்கரவர்த்தியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யமே வல்லமை உடையதும் தலை சிறந்த ராஜ்யமாக இருக்கிறது. கைகளுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னொரு எந்த ரோம பேரரசு வரட்டும், அதற்கு மேல ஒரு உலகமே ஒரு குடையின் கீழ் வந்தாலும் அந்த குடையை விட பெரிய ராஜ்யம் நம் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நீங்கள் நானும் இருக்கிறோம். அப்ப அந்த ராஜ்யத்துல அவர் ராஜாதி ராஜாவானால் நீங்களும் நானும் யாரு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் பிரஜையாக ஒரு பக்கம் இருக்கிறோம், மறுபுறத்துல ராஜாக்களா இருக்கிறோம். நான் வச்சுக்கொள்ளுங்க, யாரெல்லாம் ராஜாக்கள், இது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் கூட சொல்றேன். எல்லாரும் ராஜானா இப்ப நீங்க பிரஜையாகிறது. இப்ப அதுதான் ஆண்டு அதுக்கு வேலை சொன்னாரு. எல்லாரும் ராஜானா யாருங்க பிரஜை? இப்ப கர்த்தர் சொன்னாரு, எல்லாரும் ராஜா ஆக முடியும் ராஜ்யத்துல, ஆனா எல்லாரும் ராஜா ஆகல. எத்தனை பேர் தன்னை ராஜா என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் ராஜாவாய் மாறுகிறார்கள். எத்தனை பேர் தன்னை ராஜா என்று கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அந்த ராஜா அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அந்த ராஜாவுக்கு தான் தன் அபிஷேகம் தெரியும், மற்ற எவருக்கும் தெரியாது. இப்ப நான் இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாக்களாக இருக்கிறீர்கள். இது அப்படியே எத்தனை பேர் ஏத்துக்கிட்டு, ஆமா நான் ஒரு ராஜா தேவனுடைய ராஜ்யத்துல. ஏன் ராஜான்னு சொன்னாரு? ராஜான்னு சொன்னதுக்கு காரணமே ஆளுகைக்காக கர்த்தர் சொன்னார். எந்த சூழ்நிலையும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் உன் காலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்க. அவன் தான் ராஜா. ராஜா எதுக்குமே பயப்பட மாட்டான். எதுக்குமே. துறையூர்ல இருந்து வந்தேன், பிரைவேட் பஸ் திரும்பூர் மேல நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்றேன். என் கையில லக்கேஜ் இருக்கு, நான் திரும்ப நாள் இறங்கணும். நான் உட்காந்து யோசிக்கிறேன், ஆண்டவரே ராஜாண்டிங்கன்னு பூஜாக்கி விட்டானே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே போராட்டம் எனக்கு ஆவியில. என்ன ஆண்டவரே நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, நான் ராஜான்னா என் வார்த்தை நான் கேட்கணும் இல்ல. சரி, நான் விசுவாசம் விடல. நான் இப்பவும் சொல்றேன், பஸ்ல வாயை திறந்து பேசினேன், நான் ராஜா தான், நான் சொல்றதா நடக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல நான் சொல்றதா நடக்கும், இவன் சொல்றத நடக்காது. இயேசுவின் நாமத்தால் அந்த பஸ் திரும்புறனால நின்னே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சோதிச்சு பார்க்கலாம், நம்ம எனக்குள்ள ஒரு டெஸ்டிங். சரி, சோதிச்சு தான் பார்க்கலாம். வாயத்திலிருந்து சொல்லிடுவோம், நடக்குது நடக்கல நம்ம நினைஞ்சிருவோம். அதான் முடியாதுன்னு தானே நாசம் போனவன் அப்படின்ட்டு நான் போய் ஃபுட்பால்ல போய் நின்றுக்கிட்டேன். 5ஆம் படி வந்து நினைச்சுக்கிட்டேன். நினைச்சிட்டு ஃபுட்பால் நின்றுட்டு திருமூல நிப்பாட்டுங்க அப்படின்னு பிச்சுக்கிட்டு வந்தவன் திருமூலர் தாண்ட உடனே சடன் பிரேக்கர் நிப்பாட்டி இறங்க தட்டிக்கிறோம் அப்படின்ட்டான். உடனே இறங்கிட்டான். ஆகா, வேலை செய்கிறான் மருந்து அப்படின்ட்டு. நான் லேட்டா, சரி எப்படியோ அவங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் லேட்டு தான் இருக்கட்டும், இருந்தாலும் அதை அபியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது. நீங்களும் அபியாசப்படுத்தி பாருங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். அதுதாங்க விஷயம். எத்தனை பேர் உங்களை ராஜாவாக காண்கிறீர்களோ அத்தனை பேருக்கு மேல ராஜா அபிஷேகம் வந்து அமர்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிரஜைகளாக நாம் இருக்கிறோம், மறுபுறத்திலே ராஜாக்களாக இருக்கிறோம், ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம், போர் வீரர்களாக நாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தினுடைய எல்லையை விஸ்தாரப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த பூமி தான் தேவனுடைய ஆளுகை ஸ்தலமாக இருக்கிறது. இங்கதான் பிசாசும் ஆளுகை செய்கிறான். அதை இதை குறித்து பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எங்க இருக்கிறது? கான்ஸ்டிடியூஷன் என்றால் சட்டத்திட்டங்கள். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் எது என்றால் நம்ம கையில் இருக்கிற வேத புத்தகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதுதான் சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகம் என்ன எழுதிக்கிறதோ அதுதான் நடக்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் எழுதி போட்ட சட்டம். நீங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்திய நாட்டினுடைய சட்டத்தை கொண்டு போய் அங்க அமல்படுத்த முடியுமா? சிங்கப்பூர்ல போயிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் சாக்லேட் தின்னு பேப்பரை போய் இப்படி போயிட்டேன். தின்னுட்டு அப்படி போனேன். பாஸ்டர் அப்படின்னாரு பக்கத்துல. பாஸ்டர் என்ன சார், என்ன பாஸ்டர், என்ன போஸ்டிங்க 300 வெள்ளி இருக்காங்க. ஐயோ சார் நல்ல சொன்னியாப்பான்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த பேப்பரை கொண்டு போய் குப்பத்தூர்ல போட்டேன். நம்ம பழக்கம் பாருங்க, வாழைப்பழத்தை தின்னுட்டு தூக்கி எறியறது, வெத்தலை பாக்கு போட்டு புடிச்சுன்னு துப்புறது,
இப்படியே ரத்தத்துல ஊறி 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 சாக்லேட் பேப்பரை கீழே போட சொல்லுது சுத்தி. சரி கவனிங்க. அப்ப இல்லைங்க நான் இந்திய நாடு சட்டத்தை பயன்படுத்துறேங்க அப்படின்னு அங்க பயன்படுத்த முடியுமா? அப்ப அந்த நாட்டு சட்டத்தை தான் நான் பயன்படுத்துவேன். அதுபோல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டமாக இந்த வேத புத்தகத்தை தான் நீங்கள் நானும் பயன்படுத்த வேண்டும். அது என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். அது என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். இன்னொரு குட்டி வெளிப்பாடு சொல்றேன். ரீசெண்டா எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு நான் சொல்றேன். கவனிங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சீசர்ல ஒரு நாள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் கூப்பிட்டாரு. என்ன சொன்னாருங்க? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நல்லா கவனிங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னவர் அக்கறைக்கு போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை அக்கறைக்கு போக சொன்ன கர்த்தர் உங்களை தனியா போக சொல்ல, உங்களோடு கூட கர்த்தர் பிரயாணப்பட்டு வருகிறார். அவர் உங்களை தனியா அனுப்பல, அவர் உங்களோட கூட வர, நானும் வர வான் தான் சொல்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றுதான் கர்த்தர் அழைக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். அக்கறைக்கு போவோம் கூப்பிட்டது யாரு? அக்கறைக்கு கூட்டிட்டு போறா போக மாட்டாரா? போய் சேருவோமா சேர மாட்டோமா? ஆனா படகுல ஏறி உட்கார்ந்த உடனே புயல் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. படகுல ஏறி உட்கார்ந்த உடனே புது வெளிப்பாடு செஞ்சு வாங்கிக்கோ. இது புது வெளிப்பாடு. அக்கறைக்கு போகணும்னு சொன்னே வெளிப்பாடு என்ன வந்துருச்சு? புயல் வந்துருச்சு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த புயல் கடவுளால வந்துச்சா சாத்தானால வந்துச்சா? யோசிங்க, அவசரம் வேணாம். புயல் வந்துச்சுன்னு சொன்னா அண்ட சராசரம் கத்தரிக்கையில தானே இருக்குது. இப்ப இந்த புயல் யாரால வந்துச்சு? ஆண்டவரே புயலை விட்டுட்டு ஆண்டவரே அடக்குவாரா? இதன கூத்தா இருக்கு. சரி நான் வச்சுக்கோங்க. ஆண்டவர் அந்த புயலுக்கெல்லாம் காரணகர்த்தா அல்ல. ஆண்டவர் ஒரு புயலை அனுமதித்தால் நான் வச்சுக்கோங்க, ஆண்டவர் அனுப்புற புயலுக்கும் பிசாசு அனுப்புற புயலுக்கும் வித்தியாசம் சொல்றேன். ஆண்டவர் பைபிள்ல பல புயல் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த புயல்ல ஒரு உயிர் சேதம் கூட நடக்கல. கை தட்டுங்கள. ஆண்டவர் புயலை அனுமதிச்சா ஒரு உயிர் சேதம் கூட நடக்காது. பொருட்சேதம் வேணும்னா நடக்கும், உயிர் சேதம் நடக்காது. பைபிள்ல பல இடங்களில நிலநடுக்கம் வந்திருக்கிறது. கடவுள் அனுமதிச்சு நிலநடுக்கம். ஒரு நிலநடுக்கத்தில் கூட நியாய தீர்ப்பு கொடுத்து ஒரு கோராகின் புத்திரரை முழுங்கியது தவிர வேற எந்த நிலநடுக்கத்திலையும் கர்த்தர் ஒரு உயிரை கூட கர்த்தர் பலியாக எடுக்கவில்லை. இது நாம் கட்டிகள் அவிழ்ந்ததே ஒழிய, இடம் அசைந்ததே ஒழிய உயிர் சேதம் ஒன்றும் ஏற்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த சுனாமிக்கும் இந்த பூகம்பத்துக்கும் இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் கோச்சிக்கிட்டு ஆட்டி விட்டாரு உலுக்கி விட்டாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப யோகியத்தனை போலவும் அவன் ரொம்ப பாவம் பண்ணது போலவும் இப்படி ஒரு பிம்பத்தை பிசாசு கொண்டாந்து உருவாக்கிட்டு இருக்கிறான். அவன் செத்தவன்ல ஒத்த நிலம் இல்லையா? சொல்லுங்க, நீ ரொம்ப உத்தமமா? அது உளுந்துருந்தா நேரம் ஊந்தல எல்லாம் உழுந்திருக்கணும், அது தெரியுமா? ஆனா அங்க இடமா இருக்கு உளுந்துருக்கு. கவனிச்சுக்கோங்க. ஆனா அந்த காரியங்கள் அல்ல. அப்ப இந்த இடத்துல பிரச்சனை, இந்த பூகம்பம் வந்ததுக்கு, இந்த புயல் வந்ததுக்கு காரணம் கடவுள் அல்ல. யார் தான் காரணம்? பிசாசு தான் காரணம். யார் தான் காரணங்க? கடவுளே வர சொல்லிட்டு கடவுளே அடக்க மாட்டார். பயப்படாதீங்க. அப்படி ஒரு வேடிக்கைலாம் கத்தரை பண்ண மாட்டார், அப்படி ஒரு ஷோவும் பண்ண மாட்டார். ஆக அக்கறைக்கு போவோம்னு சொன்ன தேவன் அக்கறைக்கு போகும்போது சில தடைகள் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த புயலை அடக்கி ஜெயித்து நம்மை அக்கறைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அக்கறைக்கு போவோம்னா ஒன்னும் புரியல. பாத்தீங்களா? சாபத்தில் இருக்கிற நீ ஆசீர்வாதம் என்று அக்கறைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். வியாதி என்கின்ற இக்கரையில் இருக்கிற நீ ஆரோக்கியம் என்கின்ற அக்கறைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். கடன்ல இருக்கிற நீ கடன் கொடுக்கிற ஜாதியாக மாற வேண்டும் என்று கர்த்தர் அந்த அக்கறைக்கு வரும்படி உன்னை அழைக்கிறார். கண்ணில இருக்கிற நீ ஆனந்த கண்ணீருக்கு வரும்படி கர்த்தர் நீ பிரயாணப்பட்டு அழைக்கிறார். புறப்பட்டு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவரோட சேர்ந்து வாங்க, அக்கறைக்கு போய் சேருவோம். ஆமென் சொல்லுங்க. சரி, அத நான் கடந்த வாரத்தினுடைய சாராம்சத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு சொன்னா, தெய்வீக சுகம் நமக்கு உண்டு. எந்த விஷயம் மருந்து குடிச்சாலும், ஊர்வலத்தில் எத்தனையோ வியாதி வந்தாலும், எத்தனை விபத்துகள் வந்தாலும் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு நீங்கள் செயல்படுங்கள். டெய்லி காலையில் எந்திரிச்சு எனக்கு என்ன உண்டு? தெய்வீக பாதுகாவல் உண்டு.
தெய்வீக பாதுகாவல் மட்டும் அல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், தெய்வீக சுகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? தெய்வீக சுகத்தை யாரும் இழந்துடாதீங்க. தெய்வீக சுகத்தை ஒருத்தர் கூட யாரும் இழக்கூடாது. எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் உங்களாலையும் எங்களாலும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இன்னும் சொல்றேன், வராமலே தடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. வரவே விடாதீங்க. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், வரவே விட்டுறாதீங்க. டெய்லி ஜெபத்துல உங்களுக்கு விசுவாசம் வர வரைக்கும், நான் தேவனுடைய பிள்ளை, என் சரீரத்தை தொடுவதற்கு பிசாசுக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்ல, என் சரீரத்தை நான் பாதுகாக்கிறேன், எந்த சத்துருவும் தொடக்கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷனை விதமாக சொன்னார், கவனமா கேட்டுக்கோங்க. உங்க வீட்டுக்காரருக்கு எங்கம்மா போன? வெறும் 4 தடவை போயிட்டாரு. சரி கவனிங்க. எழுந்து போறது தப்பு இல்ல, போய்கிட்டே இருக்கதான் தப்பு. ரொம்ப தலை போற காரியம், மண்டை பிடிக்கிற காரியம்னா போகலாம், தப்பு கிடையாது. கூட்டத்துக்குள்ள வந்துட்டு இதே வேலையை நம்ம செய்யக்கூடாது. சரி கவனிங்க. அடுத்து என்ன சொன்ன? அதுக்கப்புறம் என்ன சொன்ன? சரி, காலையில் எழுந்துச்சுனே சொல்லுங்க, எனக்கு தெய்வீக பாதுகாவல் உண்டு, என் எந்த சத்துருவும் தொட முடியாது அப்படின்னு நீங்க சொல்லி பழகுங்க. சுகத்தை விசுவாசியுங்கள், ஆரோக்கியத்தை விசுவாசியுங்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் 120 வயசுக்கு முன்னாடி சாகக்கூடாதுன்னு பைபிள் இருந்து ஒரு 5 வசனம் காமிச்சார். 100. நான் என்ன சொல்றேன், சரி 100 செஞ்சுரியாவது அடிச்சுட்டு தான் சாகணும்னு நான் சொல்றேன். 100வது தொடுவோம். பைபிளை தூக்காதவன் 95 வயசு வரைக்கும் இல்லையா? நீங்க பார்த்தது இல்லையா? பாத்துறீங்களா இல்லையா? குளித்தல ரவியோட அம்மா எவ்வளவு வயசு? 100க்கு தாண்டிடுச்சுங்குது. 100க்கு மேல குளித்தல் ஆள் இருக்குங்க. நான் கூட்டி கொண்டு வந்து காட்டுறேங்க. குச்சி உணவு நடக்குதுங்க. முடிஞ்சா திருவிருந்து கூட்டிட்டு வாமா. ஆமா, புது வருஷத்து கூட்டிட்டு வா, காசு கொடுத்து. உங்களுக்கு விசுவாசம் வரணுன்றதுக்காக சொல்ல வரேன். அப்ப ஒரு உலக மனுஷனால 100 செஞ்சுரி போட்டு இன்னைக்கு போக்கும் வரத்துமா இருக்குது அந்த பாட்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடின்னு சொன்னா, இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். எதுக்காகன்னா, அதை பார்க்கும்போது நமக்கு விசுவாசம் வருகிறது. இந்த அம்மாவே 100 தாண்டிச்சுன்னா நானும் 100 தாண்டுவாண்டவர். அவர் என்ன சொல்றாரு அந்த ஊழியக்காரர்னா, கவனிங்க, 100 வருஷம் வாழுவேன்னு சொல்லிட்டு கண்டதை தின்னுக்கிட்டு சாவாத, வருஷத்துக்கு ஒருக்க 1000மோ 2000மோ செலவு பண்ணி உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு செக்அப் பண்ணிக்கன்னு சொல்றாரு. நீங்க இதை செஞ்சு பாருங்க, உங்க உடம்பை கவனிச்சு பாருங்க. ஒரு செல்போன் இருக்குது, அந்த செல்போன் எத்தனை நாளைக்கு கிராச்சாகம் இருக்கும்? எத்தனை நாளைக்கு வேலை செய்யும்? நீ எத்தனை நாள் அதை பத்திரமா பாதுகாக்கிறியோ அத்தனை நாள் அந்த செல்போன். அதே போலதான் உங்க உடம்ப நீங்க எவ்வளவு கவனமாய் பேணி காப்பாற்றுகிறீர்களோ, இதுக்கு மேல கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அதனால கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் கூட இருந்தா தான் கதைக்க முடியும். நான் கூட இருக்கிறேன் கர்த்தர். அப்ப அவரு கூட இருக்கும் பொழுது இந்த உடம்ப நீங்க கரெக்டா பராமரிச்சீங்கன்னா நிச்சயமா ஒரு கிறிஸ்தவன் 100 வயதை தாண்டி வாழ முடியும். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழக்கவும் வேண்டாம். அவர் தான் மறுபடியும் வாழ வயதுள்ளவன் ஆக்குவேன்னு சொன்னாரா சொல்லியா? மாடி போயிட்டு ஏறும்போத அம்மா அப்பா ஐயோ, அது என்ன காரணம்? வயசு 44 ஆச்சப்பா, 45 ஆச்சப்பா. அப்பா அப்பாங்காத. 25 வயசுல நீ மாடி போயிட்ட எப்படி துள்ளி குதிச்சு ஏறலையோ அதே துள்ளி குதித்தல் 60 வயசு வரைக்கும் ஒரு நூல் கூட குறையக்கூடாது உனக்கு. அதே வேகத்துல நீ மாடி படிட்டு ஏற முடியும். ஏறுங்க. உன் மனசை என்னைக்குமே செழிப்பா வச்சுக்கோங்க. வியாதி உடம்புல வரத்துக்கு முன்னாடி உங்க மனசுல தான் வருது முதலாவது. அதனால உங்க மனதை எவ்வளவு செழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வளவு செழிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு நான் சொல்ல வந்ததெல்லாம் செல்லாம போகுது. அதை ஒரு பாயிண்டாக நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அதை வாசிட்டு சொல்றேன்.
ஹலோ, உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். போதும் போதும் போதும், எல்லாம் சொல்லுங்க. ஒன்றும் குறைவுபடாத தேசம், ஒன்றும் குறைவுபடாத வாழ்க்கை. இதை நான் வச்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருப்பது உண்மையானால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்க வேண்டும். ஒன்றும் குறைவுபடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒன்றும் குறைவுபட. சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தமிழ்ல அப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல நான் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடையேன், நான் ஒன்றுக்கும். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க ஒரு நன்மையும். நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் சாம்பிள் காட்டிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல உள்ளதான காரியங்கள், இதெல்லாம் நீங்க விளங்கிக்கோங்க. இப்ப இதெல்லாம் வாங்கறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒண்ணுமே செய்வேனா, இயேசுவை எப்படி தெய்வம் விசுவாசிங்களோ, பரலோகம் இருக்குன்னு எப்படி விசுவாசிங்களோ, அதே போல இந்த வசனம் உண்மைன்னு விசுவாசிங்கன்னா போதும், இந்த வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைந்து விடாது. இந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆகவே இந்த வசனத்துக்கு நீங்க இந்த ஆசீர்வாதம் வரத்துக்கு 1 கோடி கொடுத்தாலும் இந்த ஆசீர்வாதம் வராது. ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்கணும். அதன் பெயர் என்ன? விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் வரத்துக்கு நீங்க டெய்லி சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும். சிங்கக்குட்டி ஒருவேளை பட்னியா கிடக்கும், நான் என்ன செய்ய மாட்டேன், பட்டினியா கிடக்க. 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்ப எதெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவனுடைய ராஜ்யத்துல பற்றாக்குறை இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, கண்ணீர் இல்லை. இதெல்லாம் போட்டு ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கணும். There is no lack in the kingdom. There is no lack, there is no insufficiency, there is no scarcity, there is no want, there is no sweat, there is no toiling, there is no sickness, there is no weakness. தேவனுடைய ராஜ்யத்துல வீக்னஸ் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல வியாதி கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணீர் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துல வியர்வை கிடையாதாம். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இல்லைங்க, வியர்வை இல்லையா, வியர்வை சிந்தி பாடுபடுதலும் கிடையாதாம் தேவனுடைய ராஜ்யத்துல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாதான் பொழைக்க முடியும். ஆக தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு குறையும் இல்லாத ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மல்கியா 3:10 வாசிக்கிறோம், இடம் கொல்லாமல் போகும் வரைக்கும். சொல்லுங்க, இடம் கொல்லாமல் போகும் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நிரம்பி வழிகிற வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நிரம்புற வரைக்கும் ஆசீர்வதிக்கிற மனுஷன், நிரம்பி வழிகிற வரைக்கும் ஆசீர்வதிக்கிறவரு ஆண்டவர். சொல்லுங்க, யாருங்க? பணம் தூக்கம் வருதுங்களா? இதெல்லாம் கதையா கேட்குறீங்களா, நிஜமா கேட்குறீங்களான்னு 2012 ரிசல்ட் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், பயப்படாதீங்க. என்ன பார்வதி, உன்னுடைய தாய் தகப்பன் காரணம் அல்ல, கர்த்தர் சொல்றாரு. பிசாசு அவன், he is not the in charge for your life. என்னைக்கு அவன் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் புடுங்கிட்டாரோ அன்னைக்கே உன் வாழ்க்கைக்கு நீ தான் அதிகாரி. அது எழுதி கட்டம் போடுங்க, என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிகாரி, பிசாசு அல்ல. இதெல்லாம் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிசாசின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நீ விடுவிச்சுட்டாருன்னு என்ன அர்த்தம்னா, இனி நீ வாழ்றது நாசமா போறதுக்கும் காரணம் பிசாசு கிடையாது, நீ தான். ஏன்னா அவன் கையில் இருக்கிற குடுமியை புடுங்கி உன் கையிலேயே கர்த்தர் கொடுத்துட்டார். இனி நீ நாசமா போறேன்னு சொன்னா அதுக்கு நீ ஒருத்தனே முழு முதற் காரணம். அதனால குழப்படியமா அந்நிய பாஷை பேசிட்டே பொழுதோட்டக்கூடாது. வாழ்க்கையில மாற்றம் வந்து தான் தீர வேண்டும். அதுக்கெல்லாம் வரணும்னா அஸ்திபாரமாக உங்கள் ஜீவியத்தை அதன்படி கட்ட ஆரம்பியுங்கள். இந்த பித்தலாட்டம் லொட்டு லோஸ்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையை 2 செங்கல் கூட மேல ஏற்ற முடியாது. அஸ்திபாரம் காலி ஆயிடுச்சுன்னா மேல வீடு கட்ட முடியாது. எது அஸ்திபாரம் இல்லைனாலும் விசுவாசங்கிற அஸ்திபாரத்தையாவது போட்டு வைங்க.
என் கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு இருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க. நான் தான் திரும்பி சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க உண்மையா இருக்க பிரயாசப்படுங்க. ஒண்ணுமே இல்லாம கத்தரை பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க. உங்களால எந்த அளவுக்கு உண்மையா இருக்க முடியுமோ, பொய் சொல்லாம இருக்க முடியுமோ, திருடாம இருக்க முடியுமோ, விபச்சாரம் என்ன உங்களால முடியுமோ தயவு செய்து அதை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கத்தட்ட போய் ஆண்டவரே இதுக்கு மேல முடியலன்னு சொல்லுங்க. அதை ஒரு பார்த்துக்காரு. ஒண்ணுமே இல்லாம கத்தட்ட எல்லா பார்க்கும் அவர் மேல ஏற்றி விட்டுறாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துல வறுமை இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துல வியாதி இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துல பலவீனம் இல்லை. இதை மட்டும் நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அவனுடைய அதிகாரத்தின் தேவன் நம்மை பிடிங்கி எடுத்திருக்கிறபடியால் பிசாசு நம்மேலுக்கு அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான். Devil lost his authority over the children of God. தேவனுடைய ஜனங்கள் மேலுள்ள அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான். Now he has no authority. இப்பொழுது அவனுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் அவனுக்கு தரல. Now you are the sole in charge for your life. நீயே உன் வாழ்க்கையினுடைய எல்லாவற்றுக்கும் காரண இன்சார்ஜ் என்ன சொல்லலாம், முழு பொறுப்பாளி நீயா தான் இருக்கிற, பிசாசு அல்ல. அவன் முழு பொறுப்பையும் கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஏழையா இருப்பதற்கும் பணக்காரனா இருப்பதற்கும் சாத்தான் காரணம் அல்ல, கடவுளும் காரணம் அல்ல. இதை கேட்டுட்டு பாருங்க, 2012 இதே பொழுது ஓட்டிட்டு இருந்துச்சுன்னா நீ கர்த்தரையும் நம்பல, அவனுடைய வார்த்தையும் நம்பல, ஏதோ உனக்குன்னு ஒரு தனியா ரோடு போட்டுட்டு உன்னை பேய் மொட்டை அடிச்சு கரும்புளி சம்பளி குத்தி உன்னை கழுது மேல உட்கார வச்சு உன் கையில திருவோடு கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம். கேட்டா கேளுங்க, கேட்டாட்டி போங்க. சுவிசேஷம் யாருக்கு தெரியுங்களா? தரித்திரருக்கு சுவிசேஷம். யாருக்கு சுவிசேஷம்? என்னங்க தரித்திரம்? உனக்கு பணம் தேவைப்படலாம், உனக்கு சுகம் தேவைப்படலாம், உனக்கு புல்ல தேவைப்படலாம், எதுவும் இல்லையா நீ தரித்திரமா இருக்கிற. இப்ப அவனுக்கு சுவிசேஷம் வருது. தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த நான் வந்தேன், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையின் செய்தியை கூட நான் இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். சுவிசேஷம் பணக்காரனுக்கு இல்லைங்க, சுவிசேஷம் தரித்திரருக்கு. உங்க தரித்திரத்தை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இறங்கி வந்தார். இது எத்தனை தடவை காதலை கேட்டாலும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். தேவனுடைய பலத்தினால ஒரு மோதிரத்தையாவது வாங்கி போட்டோமா அப்படின்னா கிடையாது. ஏன் சொல்றேன், அப்ப நீங்க நம்ம உருப்படுறதுக்கான வழியை பார்க்கலன்னு அர்த்தம். என் பாக்கெட்ல இருக்க காசு, என் புள்ள சம்பாதிக்கிற காசு, என் புருஷன் சம்பாதிக்கிற காசை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க கீர்த்தி வீட்டுல கூட இருக்க முடியாது. பார்வதி 2012 நீங்க உருப்படுறதுக்கு வழி பாருங்க. 2012 உங்களால உருப்பட முடியலன்னா நான் வேணா ஜெபம் பண்ணி 2012 சபையை விட்டு உங்களை காலி பண்ண வச்சிடறேன். சும்மா எதுக்கு பித்ராட்டம் பண்ணிட்டு ஒரு ஆசீர்வாதத்தையும் தராம வருஷா வருஷம் வாரம் வந்து சபையை கேட்டு சத்தியத்தை கேட்டுட்டு ஒரு முன்னேற்றம் இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, மண்ணாங்கட்டி போல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது, அது உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. அதுக்கு நீ 10 நயா பைசா செலவு செய்ய வேண்டாம். அந்த சக்தி எனக்கு உதவி செய்யும் நினைச்சாவே அதனுடைய சக்தி வெளிப்பட ஆரம்பித்து விடும், அந்த நன்மை கிடைத்து விட ஆரம்பித்து விடும். பரலோக ராஜ்யத்தில் யானைக்கும் பூனைக்கும் ஒரே வேலை தான், அதன் பெயர் விசுவாசம். நீங்கள் விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்க பலனை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் நம்பல, அவளை வச்சிருக்க தப்பே கிடையாது. அப்ப நீங்களா யாரு? ஆவிக்குரிய நாத்திகவாதிகளாக இன்னைக்கு முக்கால்வாசி பேர் இருக்கிறீங்க. நம்ம வெள்ளூர் கிருஷ்ணவேணி அம்மா 2010 அதே வாழ்க்கை தான், 2011 அதே வாழ்க்கை தான். அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏதோ ஏமாத்திட்டு கோயிலுக்கு வந்துட்டு சட்டம் கட்டு 2 கை தட்டு தட்டிட்டு 2 பாட்டு பாடிட்டு போறீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. அதைதான் திரும்பி சொல்ல முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் அவன் என்ன செய்வானே, எபேசியர் 3:20 சொன்னாரு, நீ கேட்டதை விட எண்ணியதை விட கனவு கண்டதை விட அதிகமாய் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம கையும் தட்ட முடியாது, தட்டுறவனா அது உண்மையா தட்ட மாட்டாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ கேட்டதை விட நீ நினைச்சதை விட நான் அதிகம் செய்வேன், நான் கம்மி செய்கிற தேவன் அல்ல. 65 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு டைஸ்ல ஆரம்பிச்சு 120 ரூபாய் கிரானைட் போட வச்சது யாரு? ஆண்டவர் போட வைக்கிறார். வச்சுக்கோங்க, இதான் விஷயம். ஆண்டவர் போட வைக்கிறார். நம்ம ஏன் மனுஷங்கிட்ட போய் போராடிக்கிட்டு? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டா மிச்சம் அவர் பார்த்துக்குவார். நீ ஏன் சுமந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சுமக்குறீங்க? அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க, எனக்கு இதுதான் போகணும்னு ஆசையா இருக்குது, பட்டுமா அப்படின்றங்க. நான் இதுதான் போடுன்னு ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், வேணா எழுதிக்கோங்க.
கர்த்தர் உங்களை காதலிக்கிறார். எழுதி கட்டம் போட்டுக்கோங்க. கர்த்தர் உங்களை காதலிக்கிறார். இதை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். நீ எவனோ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கிடையவே கிடையாது. கர்த்தர் உன்னை காதலிப்பது போல உலகத்துல ஒரு மனுஷன் உன்னை காதலிக்கவில்லை. கர்த்தர் காதலிப்பதை கண்டுபிடித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எப்படிங்க கர்த்தர் அவனை காதலிப்பாரு? கலையரசன் சார் உங்களுக்கும் சொல்றேன் சார், கண்டுபிடிங்க. வாழ்க்கையில கர்த்தர் உங்களை காதலிக்கிறார்கிறத கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே அப்சைட் டவுனா மாறிடும். அது ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. கர்த்தர்ட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்களுக்கு மனசுல வந்த ஆசையை உங்க பொண்டா கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், செக் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன், செக் பண்ணுங்க. இந்த ஒரு மாசம் டைம் தரேன் உங்களுக்கு. ராஜி நீங்களும் செக் பண்ணணும். அதுக்காக முறுக்குத்தீங்கன்னு கேட்க வேணாம். நல்லா யோசிங்க. எது ரொம்ப நாளா ஒரு ஆசை உள்ளுக்குள்ள கிடக்குதுன்னு பாருங்க. அந்த ஆசையை கர்த்தர்ட்ட சொல்லுவீங்க. அந்த ஆசையை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. அந்த ஆசையை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுறாருன்னு பாருங்க. அவர்கிட்ட கேட்காதீங்க. ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க. அதை அப்படியே மறந்துருங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உண்மையான காதலன் யாருன்னு சொன்னா, மனைவியும் காதலனையும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு மல்லிகை பூனா பிடிக்குன்னு சொல்றான். மல்லிகை பூனா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா யார் இருக்கக்கூடாது? யார் இருக்கக்கூடாது? உண்மையான காதலன் இருக்கக்கூடாது. வார்த்தைக்கு தானே சொல்றேன். இந்த காதலன் என்ன செய்யணும்? தமிழ்நாடு பந்தா இருந்தாலும் கேரளாவில் போயால் என்ன வாங்கிட்டு வந்தேன்? பூ வாங்கிட்டு கொடுத்துருந்தேன். அப்படின்னா அவன் உண்மையான காதலன். சரியா? சரியா தப்புங்களா? இதைத்தான் கர்த்தர்ட்ட சொல்லிட்டு பாருன்னு சொல்றேன். இதை அப்படியே கர்த்தர்ட்ட போடுங்க. இந்த ஃபார்முலாவை அவர் என்னை காதலிக்கிறாரு சொல்றாங்க. நானு இப்ப யார்ட்டையும் சொல்லாத, எனக்கு இது வேணாண்டவரேன்னு கேட்டுட்டு விட்டு அது எவ்வளவு சீக்கிரம் வருது, எத்தனை நாள் வருது, எப்படி வருது, எந்த ரூபத்தில் வருதுன்னு மட்டும் பாத்துக்கோங்க. நிச்சயமா கர்த்தர் செய்வார். வராமன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஈடு இணையே கிடையாது. என்னை பொறுத்தல உலகத்திலேயே பெரிய வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு தான். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். சரி, எத்தனை பேர் காதலிச்சீங்களோ இதனால ஒண்ணு சொல்றேன். இல்ல நான் வேற ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ரவி எல்லாம் காதலிக்காம வந்துட்டாரு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்காக காதலிச்சுக்காதீங்க. 2 பேர் உண்மையா காதலிக்கிறாங்க. 2 பேர் உண்மையா? சரி, நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இப்ப காதலி அழுகிறத காதல்னால பொறுத்துக்க முடியுமா? இல்ல எனக்கா சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. உண்மையா காதலிச்சா சொல்லுங்க. தெரியாதா? இல்ல பொறுத்துக்கானா பொறுத்துக்க மாட்டானா? பொறுத்துக்க முடியாது. ரைட் ரைட், விட்டுருங்க. கவனிங்க, ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். அப்படின்னா நீங்க அழகவே கூடாது. நீங்க அழகுறத கர்த்தர் விரும்பவே இல்லை. நிச்சயமா சொல்றேங்க, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் கர்த்தர் ஒத்துக்கலைங்க. நீங்க என்ன சொன்னாலும் கர்த்தர் ஒத்துக்க ரெடியா இல்ல. நீங்க அழக்கூடாது கர்த்தர் விரும்புறார். ஏன்னா அவர்களை காதலிக்கிறார். அதை மட்டும் கண்டுபிடிங்க. வாழ்க்கையில சீக்கிரமா கண்டுபிடிங்க. ரொம்ப வயசாக கண்டுபிடிக்காதீங்க, இப்பயே கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் கையை பிடிங்க. இதெல்லாம் விளையாட்டு போயிடுவான். பத்மா வர வரைக்கும் குஸ்மா வந்தோடனே பத்மா பஸ்ன்னு போயிடும், பறந்து போயிடும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. கையை பிடிச்சிட்டாருன்னா கையை அறுத்த கூட விட மாட்டார். அவர் கர்த்தர். அது கர்த்தருடைய அன்பு. அந்த அன்பை நீங்க நான் சொல்லலாம் புரிய வைக்க முடியாது. ஏதோ நான் ருசிச்சது அப்படி இப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் கர்த்தரை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. இதை டெய்லி நினைக்கிறீங்க, மிராண்டா நினைச்சிக்காதீங்க. இப்படிலாம் உங்களை ஏமாத்துறாங்க. இது தண்ணியில குளுக்கோஸ் தண்ணியை போட்டு தராங்க, வேற ஒண்ணும் இல்லை. இதை குடிக்கிறதுக்குள்ள பேசாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பால்டால குடிக்கலான்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, வழி இல்லாம தொண்டை காஞ்சதுனால குடிச்சிட்டு இருக்கிறேன். என்னடா பாசு விட்டு மிராண்டா குடிக்கிறாருன்னு நினைச்சிக்காதீங்க. சூப்பரா இருக்குங்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. பாஸ்டர் சொல்றத பத்தி கேட்காத, நீ நக்கி பார்த்தாதான் ருசி தெரியும். நீ என்னை அனுபவித்து பார், என்னை உனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனுபவித்து பார்த்து கர்த்தரை தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தரோடு பழகி நான் சொல்ற ஒவ்வொன்றும் நிஜமா பொய்யா என்பதை பழகி நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துல பற்றாக்குறை என்பதே கிடையாது, இல்லை என்பது கிடையாது. நேற்று கூட அந்த பாட்டு பான்னு வாய் வந்துச்சு, பொத்திட்டேன் சென்னையில.
என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். அதான கிடையாது, நம்ம வயக்காட்டுக்கு போத வேலைக்காடு போகணும்ல. அதுக்கப்புறம் லைன் மறந்து போச்சு, பரவாயில்ல விட்டுருங்க. உயரும் நம்மதிப்பு அயல் நாட்டில். ரைட்டுங்களா? விவசாயத்தை உழைப்பாளின்னு போட்டுக்கணும். ரைட், இருக்கட்டும். அப்ப அப்படிங்க, இல்லை என்கின்ற வார்த்தையே பரலோகத்தில் இல்லை. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. தேவனுடைய ராஜ்யத்துல இல்லைங்கிற வேர்டே கிடையாது. பற்றாக்குறைக்கு ஒரு பற்றாக்குறையை வைத்த தேவன், இல்லைக்கு இல்லாமைக்கு ஒரு இல்லாமை வைத்த கர்த்தர். புரிஞ்சுட்டீங்களா? அது அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவன் நமக்கு ஒரு குறையும் தேவன் வைக்கவில்லை. நினைத்ததை விட எண்ணியதை விட அதிகமாக செய்கிற கர்த்தர் என்று சொன்னேன். ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த கல்யாண வீட்டுல ஏகப்பட்ட காரியத்தை தண்ணியை ராஜரசமாய் தேவன் மாற்றினார். பூமியை நிரப்பினார், சமுத்திரத்தை நிரப்பினார், காட்டை நிரப்பினார். நம்மையும் இந்த மிச்சம் இருக்கிற பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி நிரப்பினார். 2 பேருக்கு 4 நதியை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் அற்புதமான கருணை. 2 3 வசனத்தை வாசி நான் முடிச்சிடறேன். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4:19 வாசி நான் முடிச்சிடறேன். அடுத்த வாரம் தொடருவோம். இது இடையில இருந்து செய்தி எடுக்கிறேன், அடுத்த வாரம் முழுமையா சொல்லிடுறேன். பிலிப்பியர் 4:19 ஒரு வசனம் வாசிங்க சீக்கிரமா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, தமிழ்ல உங்கள் குறைவெல்லாம் இருக்கு, இங்கிலீஷ்ல உங்கள் எல்லா குறைவுகளையும் சொல்லுங்க. எல்லா குறைவுகளையும், எல்லா குறைவுகளையும், உங்கள் எல்லா குறைகளையும் வாசிங்க. தமது ஐஸ்வரியத்தின்படி மாத்திரம் இருக்குல்ல, வாசிங்க. தம்முடைய ஐஸ்வரியத்தின், என்னுடைய எல்லாரும் சொல்லுங்க. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. இந்த ஒரு படி 2 படி எல்லாம் கத்தர்கிட்ட கிடையாது. கத்தர்கிட்ட ஒரே ஒரு படி தான். ஆமென் சொல்லுங்களேன். அது என்ன படி? அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் ரவியும் கடைக்கு போறோம். ரவி ஒரு வார்த்தைக்கா சொல்ல வரேன், ரவி ஒரு கோட் ஷர்ட் எடுத்தா எத்தனை விலைக்கு எடுப்பாரு? நான் எடுத்த அதை விட ஒரு 100 ரூபாய் சேர்த்து நினைக்க மாட்டான். சரி, இந்த முஸ்லிமே பெரிய பணக்காரன் போய் கோட் துணி எடுக்கிறான், அவன் என்ன நினைப்பான்? அவன் அதை விட அதிகம் எடுப்பான். பில்கேட்ஸ் வந்து எடுத்தானா அந்த துணியை பத்தி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் காரை வந்து 2 கோடிக்கு தயாரிக்கிறான்னா 25 கோடி தயாரிச்சாலும் வாங்கறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இந்த காரை யாரும் வாங்க முடியும். எங்க எடுத்தா எனக்கு 25 கோடி கார் எங்கிட்ட இருக்குது. அது 2.5 கோடி கூட போவாது, 25 லட்சம் கூட போவாது. எத்தனை கொடுத்து வாங்குறானுங்க? 2.5 கோடி, 3.5 கோடி, 5 கோடி, 10 கோடிக்கெல்லாம் கார் இருக்குது. எதுக்குதான் இப்படி வாங்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. 10 கோடி ரூபாய் கார் வாங்குறான். ஏன்னா நான் வந்து யாரு? நான் பெரிய ஆளு, எங்கிட்ட இருக்க உலகத்துல யார்ட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அந்த இதுக்காக நல்லா கவனிங்க. வீம்போ கூம்போ இருக்கட்டும். நான் என்ன சொல்லுறேன், அது வந்து பில்கேட்ஸோட படி அப்படி வச்சுக்கலாமே. இப்ப இவன் படி இப்படின்னா கர்த்தருடைய படி எவ்வளவு பெரிய படியா இருக்கும். அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி. உன்னுடைய தேவையின்படி அல்ல, உன்னுடைய குறைவின்படி அல்ல, உன்னுடைய ஜபத்தின்படி அல்ல, உன்னுடைய வேண்டுதலின் படி அல்ல, என் ஐஸ்வர்யத்தின் படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய எல்லா குறைகளையும் நான் நிறைவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊர் எம்எல்ஏ கிட்ட போய் சர்ச்சுக்கு கதவு செய்யணுங்க, ஒரு 100 ரூபாய் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டா ஒரு 100 ரூபாய் தரமாட்டாரு. ஏன் தரமாட்டாரு? ஏன் தரமாட்டாரு? அவர் வெளியே வந்த உடனே யாரு வைரசெட்டிபாளையம் ரவி 1001 போட்டு நாளைக்கு பேப்பர்ல வரும். எம்எல்ஏ 100 ரூபா, வைரசெட்டிபாளையம் ரவி எவ்வளவு? 1001. அவருக்கு என்ன அது? கேவலம். யாருக்கு கேவலம்? தலைவருக்கு. அதனால என்ன செய்வாரு, அந்த நோட்டு புக்கை புரட்டி அதை விட இருக்கலையே ஜாஸ்தியா போட்டுட்டு இனி இந்த நோட்டை யார்ட்டையும் வாங்க கொடுக்காதா தம்பின்னு சொல்லிட்டு இவன் நோட்டை வாங்கி வச்சு வருவான். புத்தாளி வந்து அப்படிதான் செய்யணும். நான் சொல்றது புரியுதா? அது போல அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டான். அவனுக்கு கேவலம், அவனுக்கு கேவலம், உனக்கு ஒண்ணும் இல்லை, அவனுக்கு கேவலம். அவன் ஸ்தானம் வேற. அவன் கிட்ட போய் 100 ரூபாய் கேட்காத. புரியுதா? அப்ப
உன் தேவையின்படி எம்எல்ஏ உனக்கு பணம் தரல, அவருடைய ஸ்டேட்டஸின் படி உனக்கு பணம் கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். இதே போல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தேவையில்லப்பா, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுப்பா, அந்த ஸ்டேட்டஸின் படி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கைகளை கட்டி ரெண்டு சொல்லுங்க. அதனால கேட்ட அவர் ஸ்டேட்டஸ் படி கேளுங்க, பெருசா கேளுங்க, பெருசா கேளுங்க, வெக்கமே படாதீங்க, பயமே படாதீங்க. தங்க கொலுசு தாராளமா கேட்கலாம், ஆனந்தியும் கேட்கலாம். கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் தருவாரு. அது ஒரு மேட்டரே கிடையாது. ஜோடியா கீழே போட்டுட்டு போடுவார் கர்த்தர். அது எப்படின்னு மாத்திரம் கேட்கக்கூடாது, கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தருக்கு தேவை உனக்கு விசுவாசம், அவ்வளவுதான். ஆண்டவரே எனக்கு வேணும், அதோட நிப்பாட்டு. புரியுதுங்களா? சரி, இன்னும் 2 வசனம் ஆச்சு. லூக்கா 22:35. லூக்கா 22:35. ஆச்சுங்க. லூக்கா 22:35. பாருங்க, ஆண்டவர் சீசர்ல பார்த்து ஒரு நாள் கேட்டாரு, பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் கேட்கறது மாதிரி, இத்தனை நாள ஊழியத்துக்கு காமிச்சினப்பா, நீங்க போயிட்டு வரும்போது ஏதாவது பத்தாக்குறையா இருந்துச்சான்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? உங்களுக்கு ஏதாவதும் பாருங்க, உங்களுக்கு ஏதாவதும் குறைவா இருந்ததா கர்த்தர் கேட்டாரு. உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்துச்சாப்பா அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? ஒரு கை கட்டுங்களா. ஒன்றும் எங்களுக்கு குறையா இருந்ததில்லை, எல்லாம் நிறைய இருந்துச்சு ஆண்டவரே, ஒன்றும் குறையா இருக்காது. கர்த்தர் உங்களை அனுப்பினது உண்மைன்னா, கர்த்தர் உங்களை அனுப்பணும் நீங்க விசுவாசிங்கன்னா, கர்த்தர் உங்களோட இருக்கிற அனுப்பிங்க நீங்க விசுவாசிங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே குறைவுபட்டு போகாது. உங்களுக்கு ஒண்ணுமே குறைவுபட்டு போகாது. ஒண்ணும் பயப்படக்கூடாது, ஒண்ணுமே பயப்படக்கூடாது. நேற்று கொப்பம்பட்டிக்கு போயிருந்தேன், டீ வாங்கி தர 2 ஆளும் காணோம். டீ வாங்கி தர 2 ஆளும், ஆனா எனக்கு டீ தேவைப்படுச்சு. எனக்கு என்ன தேவைப்படுச்சு? யார்கிட்ட போய் கேட்பேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் பாரு, ஒரு அம்மாக்குள்ள கர்த்தர் பூந்துக்கிட்டு நான் திட்டுறேன், ஏமா அஞ்சு பாரு என்ன பேசிட்டு இருக்கிறேன், போய்க்கிறேன். கடைசியில் தான் எனக்கு டீ போயிட்டு வேலை செஞ்சது. எனக்கு அந்த அம்மா டீக்கு ஒரு பையன் அனுப்பிச்சு விட்டுருச்சு. எந்திரிச்சு போய் கல்யாணமா எழுந்திரிச்சு போய் பின்னாடி கையில காசு கொடுத்து ஒரு பையன் சின்ன பையனை தேடி கண்டுபிடிச்சு கோச்சிக்காம ஒரு டீ வாங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு டீ வாங்கி வச்சுட்டாங்க. கூட்டம் முடிச்சு இன்னொரு டீ. சரி, எப்படி வந்துச்சு படிச்சீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு, ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யக்கூடாது, குறைவுபடாது. இன்னொரு வசனம் அப்போஸ்தலர்கள் 4:35. அப்போஸ்தலர் 4:35. சொல்லுங்க, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க. எங்கேயாவது உங்க வாழ்க்கையில குறைவு வந்துச்சுன்னா நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உடனே உங்களுக்கு விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த குறைவை நீங்கள் என்ன செய்யணும், நீங்க நிறைவாக்க வேண்டும். நான் ரெடியா இருக்கேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்க ரெடியா இல்லைன்னா கர்த்தர் செய்ய முடியாது. ஒரு நன்மையும் குறைந்து விடக்கூடாது, ஒரு நன்மையும் குறைந்து விட ஒருவனுக்கும் ஒன்றும் குறைந்ததில்லை. ஒரு வருஷம் தாழ்த்தி முடிப்போம். யாக்கோபு 1:4 நிறைய இருக்குது, அது அடுத்த வாரம் முடிக்கிறேன், இதோட சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு 1:4 தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கிலீஷ் நான் அப்புறம் சொல்றேன். பாத்தீங்க பாத்தீங்களா, திரும்ப அதே வார்த்தை வருது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி போல். பாருங்க, அதுக்கு பின்னாடி வேற சொல்றாரு, அது வேற பிரச்சனை. இந்த வசனத்தை மட்டும் போக்கஸ் பண்ணுங்களேன். நீங்க ஒண்ணுலயும் என்ன செய்யக்கூடாதான், அப்ப எப்படிதான் இருக்கணுமா, நிறைவா இருக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, பூரணரா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், பூரணரா இருக்க வேண்டும். மனுஷன் கண்களை மூடுங்க, நம்ம எல்லாரும் ஜெபம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுக்காக பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இதெல்லாம் வாங்குறதுக்கு என்ன சார் செய்யணும்? 2010 வரைக்கும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இங்க வரும்பொழுது கர்த்தர் சொல்லாரு, இல்லப்பா பிள்ளையோட பரிசுத்தத்தை வச்சு அப்ப சோறு போடல, வீடு வாங்கி தரல, கார் வாங்கி தரல, பிள்ளையா பிறந்துட்டானுங்கிறதுக்காக அப்ப எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே போல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிள்ளையா இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறார். நீ எதை இழந்தாலும் இந்த நம்பிக்கை இழந்துடாத.
நீ ஆண்டவருக்கு பிள்ளைங்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள். கர்த்தர் ஒரு போதும் பட்சபாதம் பார்க்க மாட்டார் என்று விசுவாசிகள். ஒரு போதும் ஒரு போதும் ஒரு காலம். கவனிங்க, ஒரு நிமிஷம். 10 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் அம்மா பிரியாணி தான் போடுவா. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் பிரியாணி தான் அம்மா போடுறா. இதை மட்டும் விளங்கிக்கோங்க. இந்த வெளிப்பாடு கிடைக்கிறது வெளிப்பாடா மாறட்டும். காதுல கேட்காதீங்க, உங்க இருதயத்துல வாங்குங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நீ தகுதியற்றவன் என்று பிசாசு சொல்லிட்டு இருக்கிறான். கேட்காத கேட்காத, நீ கேட்காத. அது பேயினுடைய வார்த்தை, அது பேயினுடைய வார்த்தை. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை விசுவாசிங்க. சொல்லுங்க, கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ப இந்த சபையில யாரை எந்த அளவுக்கு கர்த்தர் அதிகமா நேசிக்கிறாரோ அதை உங்க கண்ணு பார்த்துச்சுன்னா அதே அளவுக்கு உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை விளங்கிக்கோங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது, பட்சபாதம் கிடையாது. உன் நீதியினால உன்னுடைய இருதயத்தினுடைய உத்தமத்தினால நீ கானானியரை ஜெயிச்சிருவன்னு கனவு காணாத. நான் ஆபிரகாமுக்கு பண்ணி கொடுத்த உடன்படிக்கை நிறைவேற்றும்படி நான் இப்படி செய்யறேன். என்னைக்கு நீங்க இயேசுவை தெய்வம் ஏற்றுக்கிட்டீங்களோ அன்னைக்கே நீங்க ஆபிரகாமின் சந்ததியாய் மாறிவிட்டீர்கள். அன்றைக்கே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாறிவிட்டீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன். புருஷன் சரியில்லைன்னு சொல்லாத, புள்ள இல்லைன்னு சொல்லாத, எனக்கு கைகால் இல்லைன்னு சொல்லாத. எதுவுமே தேவையில்லை. நீ பணக்காரத்துக்கு ஒன்னும் புரியலன்னா சினிமா பத்த பாரு, போய் சரஸ்வதி சபத்தை போய் பாரு. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த KR விஜயாவே ஒரு நாட்டுக்கு ராணியாக அந்த யானை மாலை போட்டு கொண்டு போய் ராணியாக்குதுன்னு உலகம் மனுஷனுடைய கற்பனை இதை சொல்லுகிறது. உண்மையான கடவுளை ஆராதிக்கிற உங்களுக்குள்ளே அந்த ஆண்டவர் அப்படி பேசவில்லையா? தேவன் இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு உன்னை கோடீஸ்வரரா கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு உன்னை மாற்றுவார். தேவனுடைய ராஜ்யத்திலே சகலமும் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை எப்படி விசுவாசித்து பெற்றுக் கொண்டாயோ, சொர்க்கத்தை எப்படி விசுவாசித்து பெற்றுக் கொண்டாயோ, அதே போலதான் தங்க கொலுசையும் விசுவாசித்து பெற்றுக் கொள்ள வேண்டும், சுகத்தையும் விசுவாசித்து பெற்றுக் கொள்ள வேண்டும், வீட்டையும் விசுவாசித்து பெற்றுக் கொள்ள வேண்டும், பணத்தையும் விசுவாசித்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இதை எங்கேயுமே கோட்டை விட்டு ஒரு நிமிஷத்துக்கு கூட வீணாக்காதீங்க, ஒரு நிமிஷத்துக்கு கூட வீணாக்காதீங்க. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த மாபெரும் சக்தியை உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி ஜெயத்தை பெறுங்கள். 2012 நமக்கு வெற்றியின் ஆண்டு. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார். வியாதியிலே வெற்றி, பணப்பிரச்சனையிலே வெற்றி. எது குறிச்சும் பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் பயப்படாதீங்க. ஒன்னே ஒரு சொல்றேன், போன வாரம் சொன்னத, மழையை பார்த்து பேசாம விட்டுறாதீங்க. ஒரு தடவையாவது நீங்க பேசி ஆகணும். மழையே நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ, மலட்டுத்தனத்தின் ஆவியே என்னை விட்டு வெளியேறி போ, வறுமையின் ஆவியே என்னை விட்டு வெளியேறி போ, மூட்டு வெளியே, உன்னை பார்த்தா பேசுறேன், செவுட்டு ஆவியே என் முழங்கால விட்டு வெளியேறு போ. பேசிருங்க, ஒரு தடவையாவது பேசிருங்க. இந்த மென்டல் ஸ்டேட்ல கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்லிட்டு இருக்காத. ஒரு தடவையாவது சொல்லு, ஒரு தடவை சொல்லு. நீ அதை பார்த்து அவன் யாரு உன்னை தொடரத்துக்கு? அவன் யாரு உன்னை அளவைக்கிறதுக்கு? அவனுக்கு என்ன ரைட் கத்த தந்திருக்கிறார்? அவனுடைய அதிகாரத்தில் இருந்து கத்த நம்மளை விடுதலையாக்கி 2011 வருஷம் ஆகுது. இன்னும் அவன் கை மேல இருக்க இடம் தரக்கூடாது. என்ன சொன்னாலும் ஒத்துக்காத. உங்க அம்மா உடம்பு செல்ல, பரம்பரை, நீ தப்பு பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்ட, எதையுமே ஒத்துக்காத. எதையுமே ஒத்துக்கொள்ளக்கூடாது. வியாதி ஏற்றுக்கொள்ளாத. என் காரியம் தான். நீங்க வியாதியை ஜெயிச்சிட்டீங்கன்னா ஈஸியா வறுமையை ஜெயிச்சிருவீங்க. வியாதியை ஜெயிச்சு ருசி பார்த்துட்டீங்கன்னா, மூட்டு வலியை ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை கையில பிடிக்க முடியாது. உங்களுக்கு என்ன சின்ன சின்ன பிரச்சனை இருக்கோ தயவு செய்து கண்டுபிடிச்சு இந்த 2012க்குள்ள அதை எட்டி உதச்சி அதை வெளியே தள்ளுனீங்க. யூ ஹேவ் டு கிக் இட் அவுட். கிக் இட் அவுட் அப்படின்னா கிக்னா உதைக்கிறது. உதச்சி வெளியே தள்ளணும் அந்த வியாதியை, அந்த பிரச்சனையை.
எந்த மழை போன்ற பிரச்சனை பயந்துடாதீங்க. டிசம்பர் 30க்கு மழை வந்தாலும் பயப்படாதீங்க. 31க்கு வந்தாலும் பயப்படாதீங்க. நான் ஆராதனைக்கு போறதுக்குள்ள இந்த மழை விலகி போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ பாரு திரும்ப மாட்டு. எந்த மழையும் உனக்கு முன்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்ல ஆகும் அப்படின்னா நீங்களும் சொல்ல ஆகும், கட்டளிடம் இருக்கும். அவர் மரித்தவனை உயிரோடு இருக்க செய்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறதுமான தேவன். நீங்களும் நானும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து பழக வேண்டும். இருக்கிறது போல அழைக்க வேண்டும். இருக்கிறது போல பேசணும். பேசி பழகுங்கள், சிந்தித்து பழகுங்கள், பார்த்து பழகுங்கள், விசுவாசித்து பழகுங்கள். 2012 யாரும் இழந்துடாதீங்க. 2011 டிசம்பர்லயே ஜெயிச்சு காட்ட போறோம். கர்த்தர் நம்மோடு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் செய்தி பேசாவிட்டாலும் ஆண்டவரே 1-2 செய்திகளை சொல்லி வைத்திருக்கிறேன். தெய்வீக பாதுகாவல் உண்டு ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு குறையும் இல்லை என்று அவுட்லைன் போட்டிருக்கிறேன். அதை குறித்து அடுத்த வாரம் பேச கிருபைதாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவுபட்டு போவதில்லை என்று பல வசனங்களில் இருந்து நான் வாசித்தோம். எங்கள் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. குறைவு என்பது உங்க ஜாதகத்துல கிடையாது ஆண்டவரே, உங்க கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துல கிடையாது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கடந்து போறோம், உங்களுடைய திருக்கரம் எங்களோடு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தோடு இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கலைந்து போகலாம்.